மைக் டெஸ்டிங் 1 2 3 வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புள்ள அப்பா. டிவி ரிமோட்டோடைய ஒரிஜினல் ஓனர் நம்ம வீட்டில் அப்பா மட்டும்தான். இப்படி நியூஸ் எல்லாம் பார்த்து தான் வீட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட், வெதர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு எல்லாமே நம்ம அப்பாவா இருப்பார். எப்படி அப்பாவுக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்த நாட்கள் வரன்னு தான் சொல்லணும். அப்பாவோட ஷாப்பிங் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும். அவருக்குன்னு ட்ரெஸ் எடுக்க போனால் இது எவ்வளவு அது எவ்வளவு, எனக்கு 2 பாக்கெட் இருக்கிற மாதிரிலாம் ஷர்ட்டு வேணாம், இது இல்லையா அப்படின்லாம் கேட்டுட்டு அவர் நினச்ச மாதிரி ஷர்ட் அமைஞ்சதும் ரேட்டை பார்த்துட்டு இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற அதே கலரில் 4வது ஷர்ட்டை ஒரு ஷர்ட்டை எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அதே அப்பா நமக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம கேட்டு அடம் பிடிக்கல அப்படின்னாலும் ரேட்டெல்லாம் பொருட்படுத்தாமல் வாங்கி தருவார். பல சமயங்களில் வாங்கி கொடுக்க முடியாமல் சில விஷயங்கள் போனாலும் அதை நமக்கு விட அவருக்கு தான் நம்ம குழந்தை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்பவே கஷ்டம் அதிகம். ஃபைனான்ஷியல் அட்வைஸில் அப்பா யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லைங்க. கொஞ்சமாச்சும் சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கடா, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்கிறதுல அவருடைய அக்கறை அடங்கியிருக்கும். ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு நம்ம வாங்குற பல பொருட்கள் தேவையில்லாதது தான். அந்த பொருளை பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் கில்ட்டாக தான் இருக்கும். அப்பா நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்ததும் நம்மக்கிட்ட இருந்து காசு வாங்க யோசிப்பார். அதை நம்ம ஈகோன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த வயசை தாண்டி வந்து அவருக்குன்னு எதுவும் செஞ்சுக்காம குடும்பத்துக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அப்படி நம்ம புள்ளையும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். ஆனால் அதை தாண்டி அப்பாக்குன்னு நம்ம ஏதாச்சும் சின்னதாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கூட அதை வெளிப்படுத்தலை அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதனால அடுத்த தடவை அப்பா ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணால் ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்க தான் பார்ப்போமே. அப்பாவுக்கும் டெக்னாலஜிக்கும் ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை 15 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். யூடியூப்பில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இல்லை அவரை பார்த்து மன உளைச்சலான வீடியோஸு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நமக்கும் அதை பார்த்து பாரு சொசைட்டி எப்படிலாம் இருக்குது, இதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். லவுட் ஸ்பீக்கர் இல்லாமல் ஃபோன் பேச மாட்டார். வந்த ஓடிபி மெசேஜ்லேயே இருந்தாலும் 2 வாட்டி கீழே ஸ்க்ரால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணுவார். ஜிபே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் யார்கிட்ட நம்பர் வாங்கி காசு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதை ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு காசு ரிசீவ் ஆனவங்களே சொன்னாலும் காசு அனுப்பிட்ட பிறகு கரெக்டாக போயிடுச்சா பாரு, இப்போ பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணுன்றது முதல் கொண்டு எல்லாம் சொல்லுவார். ஜிபேக்கு மட்டும் வாயும் கண்ணும் இருந்தது அப்படின்னு ரத்த கண்ணீரோட சொல்லும். அங்கிள் அங்கிள் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அங்கிள், என்னையே சந்தேகப்படுறீங்க அப்படின்ட்டு. இப்படி டெக்னாலஜியில் எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினைக்கிற அப்பா தான் வீட்டில் மிக்சி ரிப்பேர், டேபிள் ஃபேன் ரிப்பேர், இல்லை ஃபேனில் கண்டென்சர் போனால், ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா, லைட்டில் ஃபியூஸ் போனால் உடனே அதுக்கான ஆளை கூப்பிட்டு சரி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார். இப்படிக்கு அன்று யூடியூப், கூகுள் போன்றவை இல்லாத காலம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லைங்க, ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பரில் டிஃபால்ட்டாக அப்பா நம்ம சின்ன வயசு ஃபோட்டோ இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை அவருக்கு பிடிச்ச கடவுளோட ஃபோட்டோ மட்டும்தான் வச்சிருப்பாரு. ஃப்ரண்ட் கேமராவில் அசராமல் ஒரே ஆங்கிளில் 100 ஃபோட்டோ எடுத்து கேலரி ஃபுல் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுவே நம்மளை பிக் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக அவர் மாறிடுவார்.